எல்லா சத்தமாக ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அன்புக்குரியவர்களே, இறுதி அமர்வு நேரம் அதிகமானபடினால சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இறை அனுபவத்தை நோக்கி செபித்து இன்றைய நாளுடைய இறுதி அமர்வு கடத்துக்குள்ளாக நற்கருணை ஆசீர்வாதத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய எழுந்து நிற்போமா? எல்லாரும் நம்முடைய எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த கடைசி அமர்வு கிருபையை பற்றினது. ஆமென். ஹல்லேலூயா. பக்தன் பவுல் சொல்லுகிறான், நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுவதற்கு அவருடைய இரக்கம் கட்டாயம் தேவை. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த பாடல் சந்தோஷத்தோட கரங்களை பற்றி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் நான் அழியல, இன்னும் நான் அழியல, இன்னும் தொட்டு போக அந்த பாடல சந்தோஷமா கரங்களை பற்றி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எல்லாரும் எல்லாம் சந்தோஷமா போராட்டங்கள் முடியல, பாடுகளும் முடியல, ஆனாலும் இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். எல்லாம் சந்தோஷமா. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் இருக்கிறேன். எல்லாரும் சத்தமா எல்லாம் சந்தோஷமா கரங்களை தட்டி சந்தோஷமா ஆனாலும் வாழ்கிறேன். ஆனாலும் வாழ்கிறேன். படிக்கல, சந்தோஷமாய் பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். மூலமாகாமலே இருக்கிற, ஆனாலும் வாழ்கிறேன். டைம் ஆச்சு, ஆனால் வர வழி இல்லை. கொஞ்சம் உடல் அசைத்து பிரைஸ் எல்லாம். ஆமென். ஆமென். எல்லாம் தெரிந்த பாட்டு தானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆமென். அப்ப சந்தோஷமா கரங்களை தட்டி கொஞ்சம் உடல் அசைச்சு ஆமென் பாடலாமா பாட வேண்டாமா? 2 நிமிடம் பாடிட்டு ரசித்துக்குள்ள போயிடும். பிரைஸ் எல்லாம். எல்லாரும் எல்லாரும் நீங்க முதல்ல உடல் அசைச்சு எல்லாரும் உடலை கொஞ்சம் அசைச்சு. உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். எல்லாரும் இருக்கிற நிர்மூலம் ஆகாமலே இருக்கிற, ஆனாலும் வாழ்கிறேன். படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேன். நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் வாழ்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப உடல் அசைச்சு ஒரு முறை கூட Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. உட்காருவோம் பிரியமானவர்களே.
ரோமையர் 5ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை எடுங்க கொஞ்சம் சீக்கிரம். ரோமையர் 5ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. இந்த நாளினுடைய இறுதி செய்தி, இறுதி அமர்வு, அதுக்கப்புறம் நற்கருணை ஆசிரியர் இருக்கிறதாகவே எடுத்து வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. இவ்வாறு சாவின் வழியாக பாவம் ஆட்சி செலுத்தியது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருள் ஆட்சி செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி பாவம் ஆட்சி செய்கிறதோ அதை போல ஆண்டவருடைய அருள் நம் மீது ஆட்சி செலுத்துகிறது. ஆமென். போன அமர்வுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையினால பாவத்தின் ஆட்சியில் இருந்த நம்மை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாவத்தின் ஆட்சியில் இருந்த நம்மை விடுவித்து எந்த ஆட்சிக்குள்ள உட்படுத்துகிறார்? அருளின் ஆட்சிக்குள்ளாக உட்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்களும் நானும் எந்த ஆட்சியில் இருக்கிறோம்? என்ன சத்தம்? என்ன ஆட்சி? ஆமென். சொல்லுங்க, என்ன ஆட்சியில இருக்கிறோம்? பாவத்தின் ஆட்சியில இருந்தோம். பாவம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. பாவத்தின் ஆட்சியில வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவத்தின் ஆட்சியில அக்கிரமம், பாவத்தின் ஆட்சியில வேதனை, பாவத்தின் ஆட்சியில சாபம், பாவத்தின் ஆட்சியில தூக்கம் இல்ல, பாவத்தின் ஆட்சியில போராட்டம், பாவத்தின் ஆட்சியில சண்டை சச்சரவு, பாவத்தின் ஆட்சியில கண்ணீர். ஆனா இயேசு சிந்தின இரத்தத்தின் வழியாக பாவத்தின் ஆட்சியிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இப்போ அந்த ஆட்சியிலிருந்து நம்மை விலக்கி அருளின் ஆட்சிக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த அருளின் ஆட்சி என்பது சமாதானத்தை அனுபவிக்கிற ஆட்சி, மகிழ்ச்சி அனுபவிக்கிற ஆட்சி, விடுதலை அனுபவிக்கிற ஆட்சி. அன்புக்குரியவர்களே, இந்த ஆட்சிக்குள்ள நுழைந்திருக்கிற நாம், இந்த ஆட்சியில பங்கெடுத்திருக்கிற நாம், இந்த ஆட்சிக்குள்ள நம்மை இழுத்து கொண்டு வந்திருக்கிற ஆண்டவராகிய கடவுள் எதை செய்ய போகிறார், இந்த ஆட்சியை குறித்து நாம் என்ன மனநிலை கொள்ள வேண்டும் என்கிறத சுருக்கமாக ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சுருக்கமாக ஒரு சிலவற்றை உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை எடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை எனும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய கடைசி அமர்வில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு இறைவார்த்தை இதுதான். என்னுடைய இரக்கத்தினால், நான் சிந்தின இரத்தத்தினால் பாவத்தின் ஆட்சியில் இருந்த உங்களை நான் விடுவித்து அருளின் ஆட்சிக்குள்ளாக உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். கலாத்தியர் 5:1 ஆண்டவருடைய வார்த்தை நமக்காய் புறப்படுகிறது. இந்த ஆட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிற நீங்கள் மீண்டும் அடிமைத்தலை என்கிற நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தூய ஆவியானவர் உங்களுடைய சத்தம் இதுதான். உங்களை பாவத்தின் ஆட்சியிலிருந்து, இருளின் ஆட்சியிலிருந்து, அடிமைத்தனத்தின் ஆட்சியிலிருந்து அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் இறையாட்சி, அருளின் ஆட்சிக்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், மீண்டும் அடிமைத்தன என்கிற அந்த நிலைக்குள்ளே போகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் சொன்ன பழையன, எல்லாம் சொன்ன பழசு, பழசுதான். பழசு குப்பை, குப்பைதான். சொல்லுங்க, குப்பைதான். வீட்டை பெருக்கின குப்பை, சொல்லுங்க, வீட்டை பெருக்கின குப்பை எங்கதான் போடுவேன்? திரும்ப வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, திரும்ப வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன்? யாராவது கொட்டுவீங்களா? கொட்ட மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு முறை கூட்டப்பட்ட குப்பை தொட்டிக்குள்ளதான் போகும். திரும்பவும் அதை எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன்? வீட்டுக்குள்ள கொட்ட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுத்து அருளின் ஆட்சிக்குள்ளே அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மீண்டும் அந்த பாவ அடிமைத்தன நுகத்தை உங்கள் தோள் மீது சுமத்தாதிருக்கும்படி ஜாக்கிரதையோடு இருங்கள். ஆமென்.
ஆமென். அவருடைய இரக்கத்தால், அவருடைய அருளினால் உங்களையும் என்னையும் அவருக்கு ஏற்புடையவராய் கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தில் மீண்டும் மீண்டும் அடிமைத்தனம் என்னும் நரகத்தை உங்கள் மீது சுமத்தாதபடி காத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆக முதல்ல பார்த்தோம் இல்லையா, இரண்டாவது செய்தி, நம்பிக்கையினால் நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவராகிறேன். இரண்டாவது, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் மாற்றப்படுகிறேன். இதுல நான் எப்படி நிலைத்திருக்க முடியும்? இறை அருளால் இதுல நிலைத்திருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் இந்த பாட்டை முதல்ல எடுத்தோம் அப்படின்னா, என் பலத்தினால இந்த ஆட்சியில நிலைத்திருக்க முடியாது, என்னுடைய புத்தியினால இந்த இறையாட்சியில நிலைத்திருக்க முடியாது, என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய பதவி, இவைகளால் அருளின் ஆட்சியில நிலைத்திருக்க முடியாது. அருளின் ஆட்சியில நான் நிலைத்திருக்க வேண்டுமானால் இறை அருள் எனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எனக்கு இறையருள் தேவை. ஆமென். அந்த இறையருளை பற்றி தான் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பிட்டுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் ஆண்டவருக்காக வாழ ஆசைப்படுகிறேன், நான் ஆண்டவருக்காக ஓட ஆசைப்படுகிறேன், நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறேன், நான் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன், ஆனால் முடியல. அன்புக்குரியவர்களே, என்னால் முடியாது. ஆனால் ஒருவருடைய உதவி இருக்குமானால் நான் தூய வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவருக்காக ஓட முடியும், ஆண்டவருக்காக உழைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன இரண்டாவது மெசேஜில், நான் டிப்ளமோ படித்து கொண்டு இருக்கிற பொழுது இப்படி ஒரு சகோதரனுக்கு முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு பயம், பேச மாட்டேன். அப்படி வளர்ந்தவன், நான் இருட்டை தான் ரொம்ப விரும்புவேன், தனிமையை ரொம்ப விரும்புவேன். ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேச மாட்டேன், பேசுறதுக்கு பயம். தப்பா போயிருமோ, தப்பா எடுத்துக்கோங்க பயம். நான் கல்லூரியில் படித்த பொழுதும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் ஒரு காலம் வந்தது சகோதர சகோதரிகளே, இறை அருள் என்னை நிறைத்தது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் பேச வைத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்ல, மாறாக இறை அருள். ஆமென். ஆமென். ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் தெரியும், கன்னியாகுமரி லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா தெரியாதா? இப்போ நான் கன்னியாகுமரி லாங்குவேஜ் பேசுறேனா? கன்னியாகுமரி லாங்குவேஜ் தெரியுமா தெரியாதா? இழுத்து இழுத்து பேசுவாங்க இல்லையா? கன்னியாகுமரிக்காரங்க எப்படி பேசுவாங்க? இப்போ நான் அப்படி பேசுகிறேன்னா பேச நினைச்சாலும் பேச முடியலை, பேச நினைக்கிறேன் ஆனால் பேச முடியும். காரணம் என்ன தெரியுமா சகோதரமே? ஒரு முறை இந்த கன்னியாகுமரி லாங்குவேஜ் பேசுனதுனால கோயம்புத்தூரில் அவமானப்பட்டேன், எள்ளி நகையாடப்பட்டேன், என்னை ஒரு காமெடி பொருளாக மாற்றப்பட்டேன். ஒரு நாள் இரவு என் ஆண்டவரை நோக்கி நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே, இந்த மொழியினால் நான் அவமானப்படுகிறேன். சும்மா சிம்பிள் ப்ரேயர் பண்ண, இந்த மூளையை உருவாக்குனது நீங்க தானே ஆண்டவரே, இந்த மூளைக்குள்ள இருந்து அந்த லாங்குவேஜை எடுத்துருங்கன்னு சொன்னேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறையருள் என்னை நிறைத்தது. நான் கன்னியாகுமரி லாங்குவேஜ் பிறந்ததுலேருந்து கன்னியாகுமரி லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் என்றைக்கு அந்த ஒரு ஜபத்தை ஏறெடுத்தேனோ, ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார், அவருடைய அருள் என் மீது இறங்கி வந்தது. நான் நினைத்தா கூட இப்ப கன்னியாகுமரி லாங்குவேஜ் என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆண்டவர் டோட்டலா என்னை மாற்றி போட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறை அருள் உங்களை தலைகீழாக மாற்றும். ஆமென். ஆமென். ஆக நான் ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவருக்காக ஓட இறை அருள் எனக்கு தேவை. ஆமென். ஆக அன்புக்குரிய சகோதரமே, பாவத்தின் ஆட்சியிலிருந்து எங்களை இறை ஆட்சிக்குள்ள உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக வாழ இறையருளை நாடி செல்லுவோம். ஆமென். 1-2 இறைவார்த்தைகளை மட்டும் வாசித்து நாம் முடிப்போம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை வாசிங்க சிஸ்டர். யாராவது கொஞ்சம் விரைவாக. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம். நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் அருள் கிடைத்தது. நோவா எப்படி அற்புதமான ஒரு பேழையை செய்தார், நோவா எப்படி ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ்கிறார். எல்லாரும் எதிர்க்கிறார்கள், எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள், எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறார்கள். ஆனால் நோவா கடவுளுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார், கடவுளுடைய வார்த்தைக்கு எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் பரிகசிக்கிற பொழுது, எல்லாரும் ஏசுகிற பொழுது, எல்லாரும் அவரை தூற்றுகிற பொழுது அவர் எப்படி கடவுளுக்கு உண்மையாக இருக்க முடிந்தது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய ஞானம் அல்ல, அவருடைய அறிவு அல்ல, மாறாக அவர் மீது ஆண்டவருடைய அருள் இறங்கி வந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களால் என்னால் ஆண்டவருக்காக வாழ முடியும், உங்களால் என்னால் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் நிலைத்திருக்க முடியும். எப்பொழுது என் மீது அவருடைய அருள்
இருக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியும். ஆமென். அன்புக்குரிய சகோதரர், நோவாவின் மீது ஆண்டவருடைய அருள் பார்வைப்பட்டது. நோவா கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என நினைக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவருடைய கிருபையை வாஞ்சியுங்கள். ஆமென். அதனால ஆரம்பத்தில் சொன்ன பக்தன் தாவீது சொல்லுகிறார், நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆக அருளை வாஞ்சிப்போம், கிருபையை. ஆண்டவரே உங்க அருள் எனக்கு வேண்டும். ஒரு முறை பவுலடியார் தன் பலவீனப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கதறுகிறார், ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா போ, என் அருள் உனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் அருள் உனக்கு போதும். அது உன்னை நடத்திட்டு போகும் ஐயா, அது உன்னை நடத்திட்டு போகும். நாங்க அனுதினமும் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்க கிருபை மட்டும் போதும்பா. என்ன போதும்? என்ன போதுங்க? உங்க கிருபை மட்டும் போதும்பா. எத்தனை எத்தனை அனுபவங்கள் உண்டு தெரியுமா? எத்தனை எத்தனை அனுபவங்கள். அவருடைய கிருபை ஒன்றுதான், ஒரே ஒரு கிருபை, அவ்வளவுதான். ஒரு முறை அவருடைய கிருபை உங்கள் மீது இறங்கி வருமானால் நீங்கள் ஆண்டவருக்காக ஜெபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதெல்லாம் சின்ன சின்ன அனுபவம். ஒரு முறை எனக்கு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாது. ஒரு முறை அப்படியே லேப்டாப் அப்படியே எடுத்து வச்சுட்டு, அந்த லேப்டாப் கீபோர்டு எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே இப்படி ஆகலாம், ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஒரு தமிழ் மெசேஜ். அது வரை தங்கிலீஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் தமிழில் டைப்ரைட் பண்ணக்கு எனக்கு உதவி செய்யக்கூடாது? அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்புவீர்களே இல்லையே தெரியாது. ஆனால் அப்படி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் டைப் பண்ணுறேன். ஆண்டோட கிருபை தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஆண்டு உதவி செய்தா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவரால் ஆகும், அவரால் ஆகும் சகோதரமே. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நோவாவின் மீது ஆண்டவருடைய அருள் இறங்கினது. அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. இந்த கிருபையினுடைய மேன்மை என்ன, இந்த அருளின் மேன்மை என்ன என்பதை சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. அதற்கு அன்னாள் உம் அடியாள், நல்லா கவனிங்க, அன்னாளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது புலம்புகிறாள். ஏலி என்கிற மனிதர் வந்து அவனை பேசுகிறார். அப்பொழுது அன்னாளுடைய வார்த்தை வாசிங்க சிஸ்டர். உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. ஆண்டவருடைய அருள் மீது இறங்கும் பொழுது உன் முகம் வாடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்புக்குரிய அன்னாளின் முகம் வாடி இருந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய அருள் அன்னாளின் மீது இறங்கி வருகிறதோ, எப்பொழுது ஆண்டவருடைய அருள் உன்னை நிறைக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறதோ, அது முதற்கொண்டு அன்னாளின் முகம் வாடவில்லை. காரணம் என்ன? அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஆமென். உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும் சகோதர சகோதரி, ஆண்டவருடைய அருள் உங்களை நிறைக்கிற பொழுது, ஆண்டவருடைய கிருபை உங்களை நிறைக்கிற பொழுது உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஆமென். நோவாவுக்கு ஆண்டவருடைய அருள் வந்தது, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற. அன்னாளுக்கு ஆண்டவருடைய அருள் வந்தது, துக்கம் சந்தோஷமாய் மாறி போனது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 இறை வார்த்தைகள் கொஞ்சம் விரைவாக புரட்டுவோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். தீத்து ஆண்டவரா பவுலடியார் அழகா சொல்லுகிற இந்த அருளை பற்றின சில வார்த்தைகளை வாசிக்க கேட்போமா? தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இது எங்கோ மறைக்கப்பட்டது அல்ல, இது வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. பிரைஸ் தி லார்ட். சத்தமர்லே பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது எங்கே புதைக்கப்பட்ட ஒன்று அல்ல, எல்லா மனிதருக்கும் கடவுளுடைய அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அன்பு சகோதரமே, இந்த அருளை கேட்டு பெற்றுக் கொள்வது என்னுடைய கடமை. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இறையருளை வாஞ்சிப்பது நம்முடைய கடமை. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா மனிதருக்காகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இறை அருளை கேட்டு பெற்றுக் கொள்வது என்னுடைய கடமை. ஆமென். ஆகவேதான் கடந்த செய்தியில் நான் கேட்டேன், தலைவலி போகணும்னு கேட்குறீங்க,
கொஞ்சம் மாத்துங்க. ஆண்டவரே, உங்க அருள் எனக்கு வேணும்னு கேளுங்க. உங்க கிருபை எனக்கு வேணும்னு கேளுங்க. உங்க ஜெபத்தை மாற்றுங்கள் சகோதரா, சகோதரி. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் விண்ணுலகை சார்ந்தவர்கள். விண்ணுலகை பற்றிய எண்ணம் உங்களுக்குள்ள பெருகட்டும். உங்களுடைய ஜெபம் கொஞ்சம் மாறட்டும். தலைவலி மாறணும், கால் வலி மாறணும், முட்டு வலி மாறணும். அந்த ஜெபத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உம்முடைய அருள் எனக்கு தாரும், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் கேட்கறதுல 99% இந்த சரீரத்தை சார்ந்தது, இந்த உலகத்தை சார்ந்தது. பணம் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், இவைகளை தான் கேட்கிறோமே. ஆனா இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் அனைவருக்காகவும் வெளிப்படுத்தப்பட்ட அருள், இந்த அருளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்க. இதை எதுக்கு நம்ம வச்சிருப்போம் தெரியுமா? பணத்துக்காகவே வச்சிருப்போம், பண பிளஸிங்காகவே வச்சிருப்போம். அதெல்லாம் பிரியமான அருளை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து பேசுகிறோம் சகோதரி, சகோதரியே. எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டவன் தெரியும். என்னுடைய பலவீனம் என்ன என்பது எனக்கு தெரியும். நான் 20 வயது வரை நான் எப்படி வாழ்ந்தவன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எப்படி மாற்றப்பட்டேன், யாரால் மாற்றப்பட்டேன், அதுவும் எனக்கு தெரியும். ஒன்றே ஒன்று, இறை அருள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்காக வெளிப்படுத்தப்பட்ட இறை அருளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்க பிள்ளைய உங்க கிருபையினால நிரப்புங்க. எல்லாரும் ஜெபி, ஞானத்தால நிரப்புங்கன்னு ஜெபிக்கிறோமா இல்லையா? இல்லையா? என் பிள்ளைக்கு என்ன கொடுங்க, எங்க பிள்ளைக்கு என்ன கொடுங்க? அன்புக்குரிய சகோதரமே, கொஞ்சம் மாறுங்க. என் பிள்ளைக்கு உங்க கிருபையை கொடுங்கன்னு சொல்லுங்க. அவன் பரிசுத்தமாக வாழ்வான். பரிசுத்த வாஞ்சவனுக்குள்ள உருவாகும். என் பிள்ளையை கிருபையினால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இறைவனை குறித்த அறிவு அவனுக்குள்ள பெருகும். என் பிள்ளைக்கு கிருபையினால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த வாஞ்சவனுக்குள்ளே உருவாகும். விசுவாச வைராக்கியம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்புக்குரிய சகோதரமே, என்னுடைய எண்ணம் மாற வேண்டும். நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் மாறுகிற பொழுது என்னுடைய எண்ணம் மாற வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்புடையவனாய் மாறுகிற பொழுது என்னுடைய நினைவுகள் மாற வேண்டும். விவிலியம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்க மேலுலகை சார்ந்தவர்கள். ஆமென். ஆமாவா இல்லையா? வசனம் இருக்கா இல்லையா? நீங்கள் நானும் மேலுலகை சார்ந்தவர். அப்படியானால் என்னுடைய எண்ணம், என்னுடைய நினைவுகள், என்னுடைய ஜெபம் மேலுலகை சார்ந்தவையா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கிருபையை வாஞ்சியுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து, நாம் இறைப்பற்றின்மை உலக சார்ந்த தீய நாட்டங்களை மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அன்புக்குரியவர்களே, இது பெரிய சப்ஜெக்ட், இதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்லை. ஆனா வீட்டுல போய் வாசிங்க. இந்த அருள் உனக்கு எதுக்கு தேவை? ஞானம் இருந்தா பத்தாதா? பணம் இருந்தா பத்தாதா? பக்தி இருந்தா பத்தாதா? இல்ல. உலக நாட்டங்களை மேற்கொள்ள இறையருள் தேவை. இறை பற்றுல நீ வாழ்வதற்கு இறையருள் தேவை. அன்புக்குரிய சகோதரமே, இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது, எதுக்கு ஜெபத்துக்கு வரணும்? நல்லா படிக்கிறேன், நல்ல பணம், நல்ல வசதி. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இந்த உலகம் நம்மை விட்டு கடந்து போகும். உலகத்தின் வேஷங்கள் மறைந்து போகும். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால், இந்த உலகத்தில் கரைபடாதபடி வாழ வேண்டுமானால், உங்களுக்கும் எனக்கும் இவ்வருள் தேவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த அருள்? இறை அருள். ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தீத்து 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 12. மனிதர் அனைவருக்கும், நல்ல மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும், நாம் இறைப்பற்றின்மையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு, இறைப்பற்றின்மையிலிருந்து விசுவாச குறைவு, நான் ஆரம்பத்தில் சொன்ன, இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாமே இருக்கான விசுவாச குறைவு. இந்த விசுவாச குறைவிலிருந்து நான் வெளியே வருவதற்கும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து, உலக சார்ந்த தீய நாட்டங்களிலிருந்து. அன்புக்குரிய சகோதரமே, இன்னைக்கு உலகம் உங்களையும் என்னையும் கவ்வ பார்க்கிறது. யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சிறைப்படுத்த இந்த உலகம் தீவிரித்துக் கொண்டிருக்கிறது. அவைகளிலிருந்து தப்பிக்க அவைகளை இனம் கண்டுகொள்ள, நல்லா புரிஞ்சுக்குங்க, அவைகளை இனம் கண்டுகொள்ள
இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இனம் கண்டு கொள்ளுகிற அந்த ஒரு ஞானம் இல்லை. நேற்று தினத்துல கூட, நேற்று முந்தின நாள் எங்க வீட்டுக்கு ஒரு சகோதரர் வந்திருந்தா. அப்படியே பிள்ளை ரொம்ப ரொம்ப வெரி சைலண்ட், யார்கிட்டயும் அந்த பிள்ளை பேச மாட்டா அப்படி. ஆனா போன வாரத்தில் ஒரு பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, இதோ ஒரு விதத்துல ஒரு லிங்க் ஆகி இன்ஸ்டாகிராம்ல நினைக்கிறேன் பேச ஆரம்பிச்சாங்க. கண்டுபிடி கேட்கிற பொழுது, இல்ல நான் சாதாரணமாதான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இனம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஞானம் இல்லை. வாசிங்க சிஸ்டர். கட்டுப்பாடு இது ரொம்ப முக்கியம். ஆமா, என்ன முக்கியம்? கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஒரு செல்ஃப் கான்பிடன்ட், எனக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவன், நான் ஒரு ஜெப குழுவில் இருக்கிறவன், நான் இப்படித்தான் வாழ்வேன் என்கிற ஒரு கட்டுப்பாடு எனக்கு வேணும். ஆமே, நான் எப்படியும் வாழ்வேன். இல்ல சகோதரமே, நான் ஆண்டவருடைய பிள்ளையானா நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடு எனக்கு தேவை. ஆண்டவர் சொன்னார், நான் வாழ்ந்தவாறு நீங்களும் வாழ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். இப்படி அவர் வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார், ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பணியை செய்தார், திருவுளம் நிறைவேற்றினார். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு கட்டுப்பாடு தேவை. இன்னைக்கு ரொம்ப முக்கியம் மீடியா ரொம்ப கவனம் சகோதர சகோதரிகளே. அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா யாரை வேண்டுமானாலும் அழகை விளங்கும். பிரைஸ் தி லார்ட். யாரை வேண்டுமானாலும் தீட்டுப்படுத்தும், யாரை வேண்டுமானாலும் கரைப்படுத்தும். சாட்டிங் ரொம்ப கவனம். அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு வைங்களேன், அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் தள்ளும், அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் இழுத்து விடும். அன்பு சகோதர சகோதரி, அந்த கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்வுக்கு இந்த இறையருள் உனக்கு தேவை. ஆமே. வாசிங்க சிஸ்டர். நேர்மை ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருக்கு ஏற்படைய வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் நான். ஆனா நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு உண்மை, கணவனுக்கு உண்மை, மனைவிக்குண்மை, பிள்ளைகளுக்குண்மை, பெற்றோருக்குண்மை. இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறேன்? என் கணவனுக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன்? என் மனைவிக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன்? என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன்? யாருக்கு அது தெரியாதுல்ல. நான் சாட் பண்றது யாருக்குமே தெரியாது, நான் பார்க்கறது யாருக்குமே தெரியாது. நான் பார்த்த உடனே டெலீட் பண்ணிடுறேன், நான் சாட் பண்ண உடனே டெலீட் பண்ணிடுறேன். பரலோகம் கவனிக்கிறது சகோதரா சகோதரி, பரலோகம் கவனிக்கிறது. அன்புக்குரிய சகோதரமே, நீங்களும் நானும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையுள்ள வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த இறையருள் தேவை. இன்னைக்கு ஒரு மாயமானவான ஒரு வாழ்க்கை, ஒரு போலித்தனமான வாழ்க்கை. யோவான் அழகாய் எழுதுகிறார், இவர்கள் உதட்டாளனை துதிக்கிறார்கள், உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. போலித்தனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஒரு வேஷம், ஜபத்துக்கு வருகிற பொழுது ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். சகோதரமே, போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வாங்க. உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி எடுங்கள். விவிலியம் சொல்லி, வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையான வாழ்க்கை. வெளியில பார்த்தா பிரைட்னஸ், ஆனா உள்ள பார்த்தாலோ அழுக்கும், தீமைகளும், தீங்குகளும். அந்த வசனம் எல்லாம் எடுத்து வாசிக்க நேரமில்லை. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நேர்மையுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. நான் உண்மையாய் வாழாத பொழுது, நான் நேர்மையாய் வாழாத பொழுது என் பிள்ளைகளிடத்தில் அதை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். நான் செய்யாத ஒன்றை என் பிள்ளைகளை செய்ய வைப்பது ஒரு முட்டாள்தனம். அன்புக்குரிய சகோதரமே, நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுவடை செய்வேன். நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுவடை செய்வேன். ஆகவே நல்லவைகளை விதைக்க இறையருள் உனக்கு தேவை. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்து.
பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய ஆதங்கத்தோடு நின்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை நீங்கள் செப்பனிடுங்கள். ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக பாவ ஆட்சியிலிருந்து இறையாட்சிக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த இறையாட்சியில நிலைத்திருக்க வேண்டுமானால் இறையருள் உங்களுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சிஸ்டர், எபிரேயர் 4 அதிகாரம் 16வது வார்த்தை. எபிரேயர் 4:16. ஒரு 10 நிமிடம். எபிரேயர் 4:16. சீக்கிரம் வாசிங்களா. எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. துணிவுடன் அணுகுவாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் இந்த இறை அருளை கண்டடைய இறை அரியணையை துணிவுடன் இழந்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க அப்படி தேடி வரலன்னு வைங்களேன், நீங்க உங்க பிள்ளைங்களை இறை அரியணை நோக்கி உங்களை கூட்டிட்டு வரலன்னு வைங்களேன், 3 பேருக்கு நடந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிற. 1, ஆதாம் ஏவாள் இறை அருளை இழந்தார்கள், இறை அனுபவத்தை இழந்தார்கள். காரணம் என்ன? அழகையின் நயவஞ்சகமான வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அழகை காண்பித்த ஒரு அழகுக்கு மயங்கினார்கள். ஆதாம் ஏவாள் இறை அருளை இழந்தார்கள். இந்த உலகத்துல பாவத்தை விதைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இறை அரியணையை தேடி வரலாம் அப்படின்னா இன்னொருத்தன் நம்மளை தேடி வருவான். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இறை அரியணையை தேடி இறை அருளால் என்னை நிரப்பப்பட நான் விட்டு கொடுக்கல அப்படின்னா இன்னொருத்தன் நம்மளை தேடி வந்து கொண்டே இருப்பான். நல்லா கவனிச்சுக்குங்க. அவன் சும்மா இருக்க மாட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் எதற்காக வருவான்? உங்களை திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும். எதை திருடுவான்? உன் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையை திருடுவான், உன் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை திருடுவான். எதை அழிப்பான்? உனக்குள் இருக்கிற நல்ல குணங்களை அழிப்பான். ஆமென், ஆமென். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்கள் இறை அரியணையை தேடல அப்படின்னா இன்னொருத்தன் உங்களை தேடி வருவான். அதனாலதான் ஆமோஸ் இறைவாக்கினர் சொன்னாங்க, ஆண்டவரை வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்க, அவரை தேடுங்க, தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். ஆதாம் ஏவாள் இறை அருளை இழந்தார். மகிமையான ஒரு வாழ்வு, பேரின்பம் நிறைந்த ஒரு வாழ்வு. பழம் தானே இன்னைக்கு எல்லாம் ஒரு சாட்டிங் தானே, ஒரு முறை பார்த்தா என்ன ஆக போகுது? ஒரு முறை தானே, ஒரு முறை தானே, ஒரு பழம் தானே. ஆதாமே ஒரு பழம் தானேன்னு சொல்லி தான் பறிச்சாங்க. ஆனா விளைந்ததோ சாவு, விளைந்ததோ சாபம், விளைந்ததோ பாவம். விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு விலகுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரமே, பாவம் என்று தெரிந்தும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று தெரிந்தும், இது எனக்கு உகந்ததல்ல, நான் ஜெபத்துக்கு போகிறவன், என் பெற்றோர் ஜெபிக்கிறவர்கள் என்று தெரிந்தும் கூட மனப்பூர்வமாக செய்கிற சில காரியங்கள் உண்டு. அன்பு சகோதரமே, ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒருவர், தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் 27லிருந்து 34 வரை உள்ள ஒரு சம்பவம். அங்க யார் இருக்கிறா அப்படின்னா யாக்கோபு ஏசா. யார் இருக்கிறாங்க? ஏசா யாக்கோபு. அதுல யாக்கோபு ஏசா. யாரு பெரியவன்? யார் பெரியவன்? ஏசா பெரியவன் இல்லையா? ஏசா பெரியவன். அவனுக்கு தலைமை உரிமை பேர் என்ற ஒரு பெரிய பெஸ்ஸிங் அவனுக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? ஏசா இல்லையா? ஏசாக்கு இருக்கு. ஏசா தான் வேட்டையாடுகிறவன். வீட்டுல உட்கார்ந்து கூழு காய்க்கிறது யாரு? யாக்கோபு. சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு முறை யாக்கோபு காட்டுல போய் வேட்டையாடி வருகிறான். டயர்டா வருகிறான், ரொம்ப டயர்டா வருகிறான். ரொம்ப டயர்டா, நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப டயர்டா இருக்கும்போது பிசாசு வேலை செய்வான். ஆமே, ரொம்ப சோர்வா இருக்கும்போது யார் வேலை செய்வா? பிசாசு. நேற்றுக்கு கூட எங்க தம்பி வந்து அது மாதிரி யூத் பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு தம்பி வந்து என்னன்னு தெரியல, சோதனை மேல சோதனையா இருக்கு அப்படின்னா, இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா இருக்கிறான்னா. ஆமே, சும்மா இருந்த சோதனை மேல சோதனை வரத்தான் செய்யும். நல்லா போய் அவன் ரொம்ப டயர்டா வர்றான். ரொம்ப டயர்டா வரும்போது இங்க நல்லா கவனிங்க, பிசாசு எப்படி வலவிரிப்பான், பிசாசு எப்படி தந்திரமா வேலை செய்வான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் டயர்டா வர்றான். இங்க நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? என்ன பண்ணிட்டு இருக்கிறான்?
அதை வாசிக்க டைம் இல்லை, கூழு காய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனா அந்த கூழ் எப்படி இருந்துச்சாமா? ரொம்ப சுவையா இருந்துச்சாமா, ரொம்ப மனமா இருந்துச்சாமா. ஆமென் ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ யாக்கோபு ரொம்ப டயர்டா, ரொம்ப பசியோட வருகிற பொழுது இங்க கூழ் ரொம்ப டேஸ்டா, ரொம்ப சுவையா, ரொம்ப பார்க்கறதுக்கு கமகமான்னு இருக்கு. அப்ப கேட்கிறான், யாக்கோபு கேட்கிறான், டேய் அந்த கூழை கொஞ்சம் கொடுறா அப்படின்னு. கூழை கொஞ்சம், சாரி ஏசாட்ட கேட்கிறான். யாரு கேட்கிறா? ஏசா யார்கிட்ட கேட்கிறா? யாக்கோபுட்ட. என்ன கேட்கிறாரு? கூழை கொஞ்சம் கொடுறான்னு கேட்கிறான். கூழை கொஞ்சம், வாடா ராசா மாட்டிட்டியான்னு யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? யாக்கோபு பார்க்கறான். இதுக்காகண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் கேட்கிறான், சரிடா கூழை கொடுக்குறேன், எனக்கு அந்த தலைமை உரிமை, அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு பிளஸிங் எனக்கு கொடுன்னு கேட்கிறான். என்னன்னு கேட்கிறான்? அந்த வாசிங்க அந்த அதிகாரத்தினுடைய 33, 34 இறைவார்த்தைகளை வாசிங்க. யாக்கோபு, இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு. அதுக்கு மேல வாசிச்சு 32 வாசிங்க. நானும் யாக்கோபு அவனை நோக்கி, உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விற்றுவிடு என்றார். இப்போதே எனக்கு விற்றுவிடு என்கிறார். அவன், நானோ சாக போகிறேன். பாருங்க, அவன் கேட்கிறான், நானோ சாக போறேன். பசின்னு ஒருத்தன் செத்துருவான். அவன் யோசிச்சு பாருங்களேன். அவன் கேட்கிறான் பாருங்க, யோசிச்சு, நானோ பசியினால சாக போறேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். நிறைய பேருடைய கேள்வி என்ன தெரியுமா? நிறைய பேருடைய கேள்வி. இன்னைக்கு சகோதரர் அழகா நடிச்சார். இயேசு அவனா என்ன பிரயோஜனையா? ஜபத்துக்கு வந்தா என்னங்க கிடக்குது? இந்த நேரத்துல சுத்தினா எவ்வளவு பிளஸ், எவ்வளவு சந்தோஷம். இந்த உலகம் பெருசா நமக்கு காமிக்குது. அன்றைக்கு பசி உண்மைதான், ஆனா பசியினால நான் சாக போகிறேனே சொல்லுகிற அளவுக்கு இந்த கூலை ரொம்ப பிரம்மாண்டமா காமித்தான். ஆமே, அவன் சொல்றான் பாரு, அது என்னடா பெருசு, நான் இப்ப சாக போகிறேன், அது நீ வச்சுக்க. அது நிறைய நேரத்துல இறை அருளை விட்டு எடுக்கிறோம். பிரைஸ் எல்லாம் இறை அருளை விட்டு போடுகிறோம். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் கொடுத்த அழைப்பை, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை, ஆண்டவர் கொடுத்த இறை அருளை, ஆண்டவர் கொடுத்த நல்வாழ்வை உலக சிற்றின்பங்களுக்காக விற்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. விற்று கொண்டிருக்கிறோம். ஏசா ஒரே வார்த்தையில விற்று விட்டான். ஒரே வார்த்தையில் விட்டு விட்டான். தலைமுறை தோறும் இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவனே, எவ்வளவு ஒரு பெரிய பிளஸிங் வித்துட்டான் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய பிளஸிங் வித்துட்டான். அது மட்டும் விற்காம இருந்த இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி சொல்லி இருப்போம்? ஆபிரகாமின் தேவனே, இசாக்கின் தேவனே. ஒரு கூழுக்காக தலைமுறையா வர வேண்டிய பிளஸிங்கை வித்துட்டேன். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் விற்று போடுவது ஒரு நாளுக்கான அனுபவம் அல்ல, உங்கள் தலைமுறை அனுபவங்கள். ஆமென் ஆமென். சாதாரண விஷயத்துக்காக ரோமர் 12:2 சொல்லி, இந்த உலகத்தின்படி ஒழுகாதிருங்கள். இந்த உலகம் நம்மை ஏமாற்றும், இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லு. நீதித்தலைவர்கள் 13ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை வாசிங்க. நீதித்தலைவர்கள் 13ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. நீதித்தலைவர்கள் 13ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளின் நாசீராக இருப்பான். யாரை பற்றி சொல்லப்படுகிறது? சிம்சோன். பிறப்பிலேயே கடவுளுக்காக உருவாக்கப்பட்டவன், பிறப்பிலேயே கடவுளுக்காக நசீராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிம்சோன், பெலிஸ்திய படைகளை கொந்தளிக்கும்படி இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளால் பிறப்பிலேயே தேர்ந்து கொள்ளப்பட்ட சிம்சோன். அன்பு சகோதரனே சகோதரியே, இங்கும் அநேக பிறப்பிலே கடவுளுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாரம் வருகிற பொழுது தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணினுடைய அழகுக்கு மயங்கி விடுகிறான். அழைப்பை இழந்தான், அழைப்பை மறந்து போகிறான், தன்னுடைய தெரிந்து கொள்வதை மறந்து போகிறான். அன்புக்குரிய சகோதரமே, பிறப்பிலேயே கடவுளுக்காக நசீராக அழைக்கப்பட்டு நசீராக தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன்
வெளியேறப்பட்ட அருளை இழந்து போகிறான். ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்காக, ஒரு பெண்ணினுடைய அழகை கண்டு பெரிய இழப்பை இழந்து போடுகிறான். என்ன நடந்துச்சு வாசிக்க கேட்போம். 16:25 பாருங்க. இவ்வளவு கேவலமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவன் மாறிவிடுகிறான். வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அகமகிழ்ந்திருக்க காரணம் என்ன? 2 கண்களும் பிடுங்கப்பட்டது. சிம்சோனுடைய 2 கண்களும் பிடுங்கப்பட்ட ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்ட சிம்சோன், ஒரு கழுதை குட்டியை பித்தெறிவது போல புலிக்குண்டை பித்தெடுத்த சிம்சோன் 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாக பெலிஸ்தியருக்கு மத்தியில இப்ப ஒரு வேடிக்கை பொருளாக மாறி வருகிறான். அவர்கள் அகமகிழ்ந்தார்கள். சொல்லுங்க வாசிங்க. சிம்சோனை கூப்பிடுங்கள், சிம்சோனை கூப்பிடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும். என்ன சொல்லட்டும்? வேடிக்கை காட்டட்டும். அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையை நீங்களும் நானும் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு முன்பாடி நீங்களும் நானும் வேடிக்கை பொருளா இருப்போம். ஆமென். எப்படி இருப்போம்? இறை அன்பை, இறை அனுபவத்தை மனப்பூர்வமாக துறந்து பாவ சந்தோஷத்தை, பாவ இன்பங்களை அனுபவிக்க துணிகரமாக புறப்படுவாரானால் உலகத்துக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாக மாறுவோம். சிம்சோன், பெலிஸ்திய படைகளை கொந்தளிக்க வேண்டிய சிம்சோன், ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொந்தளித்த சிம்சோன், பிறப்பிலே நசீராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிம்சோன், பெலிஸ்திய மக்களுக்கு முன்பதாக வேடிக்கை பொருளாக ஒரு காமெடியனாக மாறி விடுகிறான். ஆகவே அன்பு சகோதரிகளை உணர்ந்து கொள்ளுங்கள். இறை அருள் என்பது வெளியேறப்பட்டது. ஏசா ஒரு கூலுக்காக தன்னுடைய இறை அருளை இழந்தான். ஆதாம் ஏவாள் சாதாரண ஒரு பழத்திற்காக இறை அருளை இழந்தார்கள். சிம்சோன் ஒரு கவர்ச்சிக்காக, ஒரு அழகுக்காக, ஒரு ஆசைக்காக இறை அருளை இழந்தார். இன்றைக்கு நாம் எதற்காக இறை அருளை இழந்து கொண்டிருக்கிறோம்? வாசிங்க கலாத்தியர் 2:21 இறைவார்த்தையை வாசித்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நிறைய இருக்குது பிரியமானவர்களை, சொல்ல நேரமில்லை. ஆகவே நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 2:21 இறைவார்த்தை. நான் கடவுளின் அருள் பயனற்று போக விட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. நான் கடவுளின் அருள். எல்லாரும் சொல்லுங்க. நான் கடவுளின் அருளை பயனற்று போக விட மாட்டேன். உங்க தலையில கரம் வச்சு சொல்லுங்க. நான் எனக்கு கொடுத்த இறை அருளை பயனற்று போக விட மாட்டேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து கண்களை மூடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கிருபையினால் நிலைநிற்கிறேன் என்கிற ஒரு பாடலை பாடி சுருக்கமாக ஜெபித்து முடிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடுங்க. தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல. நன்றி. யாரு வேடிக்கை 2 நிமிஷம் தான் சகோதரன். யாரு வேடிக்கை பார்க்காதீங்க. நன்றி. நீங்க வேடிக்கை பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இறையருள் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப டீப்பா சொல்ல வேண்டிய செய்தி. சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி. ஆனா ஒண்ணே சொல்ல பவுலடியார் சொல்லுகிறார், இந்த இறையருள் பயனற்று போக நான் விட மாட்டேன். இந்த சத்தம் உங்களுக்குள்ள துணித்துக் கொண்டே இருக்கட்டும். கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த பாடல் வரிகளோடு உங்களை ஒப்புக் கொடுங்க. அப்படி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. கிருபையினால் நிலைநிற்கிறேன், கிருபையினால் நிலைநிற்கிறேன் என்ற பாடல் வரிகள். கரங்களை தட்டி கண்களை மூடு. கரங்களை தட்டி கண்களை மூடு. கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லா கரங்களை தட்டி. கிருபையால் நிலை நிற்கிறோம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஜீசஸ். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமாய் பாடுங்க. பேரை சொல்லி அழைத்தோடு உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. பேரை சொல்லி அழைத்தோடு உங்கள் கிருபை, பெரியவனாக்கியது உங்கள் கிருபை. கிருபை கிருபை
எந்த சந்தோஷத்திற்காக, எந்த ஆசைக்காக இறை அருளை விட்டு போட்டீங்க? ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, இனி இந்த அருள் பயனற்று போக நான் விட மாட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் கேளு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவரை பார்த்து கேளு. எங்கெல்லாம் இறை அருளை விட்டு போட்டாயோ, எதற்காக எல்லாம் இறை அருளை விட்டு போட்டாயோ, இப்ப ஆண்டவருக்கு ஆண்டவரே எனக்கு அந்த இறையருள் தேவை ஆண்டவரே, எனக்கு அந்த இறையருள் தேவை ஆண்டவரே. நான் நேர்மையோடு வாழ்வதற்கு இந்த இறையருள் தேவை. நான் கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு இறையருள் தேவை. இறை அனுபவத்தில் வளருவதற்கு இறையருள் தேவை. இயேசுவே, உங்க அருள் எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்க அருளால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இறையாட்சியை நிலைத்திருப்பதற்கு உங்க அருள் எனக்கு தேவை ஆண்டவரே, உங்க அருள் எனக்கு தேவை ஆண்டவரே. இயேசுவே, இனி ஒரு நாள் என் வாழ்க்கையில உங்க அருள் பயனற்று போக நான் விட மாட்டேன். உங்க அருள் எனக்கு தேவை ஆண்டவரே, உங்க அருள் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, அன்று ஆதாமே போல் இழந்தார்கள், அன்று ஏசாய் இழந்தார், சம்சாரம் இழந்தார்கள். அந்த வருஷத்துல நானும் வரமாட்டேன், அந்த வருஷத்துல நானும் வரமாட்டேன். இயேசுவே, இயேசுவே, இந்த உலகத்தால் கரைபடாதபடி வாழ்வதற்கு எனக்கு உங்க அருள் தேவை ஆண்டவரே. இந்த உலகத்தின் கவர்ச்சிகளை நான் இனம் கொண்டு கொள்வதற்கு எனக்கு இறையருள் தேவை ஆண்டவரே, எனக்கு இறையருள் தேவை ஆண்டவரே. இயேசுவே, தீயோனின் பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட எனக்கு இறையருள் தேவை ஆண்டவரே. இயேசுவே, 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 உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உரிமை வாழ்வுல நான் நிலைத்திருப்பதற்கு எனக்கு உங்க இறையருள் தேவை ஆண்டவரே, எனக்கு இறையருள் தேவை ஆண்டவரே. நான் மீண்டும் அடிமைத்தனம் என்கிற நுகத்தை என் தோளின் மீது சுமத்தாமல் இருப்பதற்கு எனக்கு உங்க இறையருள் தேவை ஆண்டவரே, எனக்கு உங்க இறையருள் தேவை ஆண்டவரே. நிரப்பும் நிரப்பும் ஆண்டவரே, மருளால் என்ன நிரப்பும், மருளால் என்ன நிரப்பும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.